Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நமக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணால் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கோட வீடியோஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு வீடியோ. சரிங்களா? பிகினராக இருந்து என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எது போல் வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். நான் கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே நான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணணும், எந்த ஆடை யூஸ் பண்ணால் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடக்கிறதால ஆட்ஸ் எப்படி சொல்கிறது, டொமைன் காட்ட முடியாத சுச்சுவேஷன் ஒன்று. அது இல்லாமல் நான் டொமைன் காட்டுறேன் அப்படின்னாலே நிறைய பேர் நான் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் அவங்க வெப்சைட்டில் பண்ணுறாங்க. என்னுடைய வெப்சைட்டில் இன்டெக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வெப்சைட்டில் போட்டுறாங்க. அது ஒரு பிரச்சனை. ஆட்ஸ் ஆன் பண்ணி விட்டாலே ஆட் வேணும்னே கிளிக் பண்ணுறாங்க. ஆடு கிளிக் அதிகமாக நடக்குது அப்படின்னா CTR ஆகிட்டு ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்தது. இல்லை அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே கூட சஸ்பெண்ட் ஆகிற ரேஞ்சுக்கு போயிடுது. புரியுதுங்களா? ஸோ டொமைன் நேம் எதுவும் காட்ட முடியாத சுச்சுவேஷனால வெறும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஃபேக்காக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில், அதாவது 2 இயர்ஸாக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓல்டு வீடியோஸ்லாம் நம்ம எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. நைட்டு 11:40 வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12:20 இந்த டைமுக்கு தான் நம்ம வீடியோவே முடிப்போம். சரிங்களா? மொபைல் ஸ்க்ரீனில் என்னுடைய வெப்சைட் நேம் mrfull.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டு கூட டொமைனுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குது, தென் எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க்லாம் இருக்குது அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த வெப்சைட்லேருந்து தான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? சரி, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $40.07 கிடச்சிருக்கு. எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா $91.09 கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $91.24 கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $131.31 கிடச்சிருக்கு. பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $4.70 இருக்குது. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 வந்தால் தான் விட்ரால் வச்சுக்க முடியும். சரிங்களா? அது யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி அல்லது வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே $100 மினிமமாக இருக்கணும். அதிகபட்சம் $300, அதாவது நம்ம செட்டிங்ஸில் போய் $300 நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா $300 வந்த உடனே விட்ரால் ஆகிடும். சரிங்களா? சரி, இப்போது இந்த ரெவன்யூ வருது இல்லை, இது எப்படி ஒர்க் ஆகுது பேக் எண்டில் அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டுடே டாலர் பாருங்கள், கிட்டத்தட்ட $40.07 வந்திருக்கு. அதாவது $40 கணக்கு எடுத்துக்கலாம். உண்மைக்குமே ஒரு நாளைக்கு இவ்வளோ டாலர் வருமா, $40 வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வரும் நண்பா. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த $40ன்றது ரொம்பவே கம்மி தான். சரிங்களா? ஒரு நாளைக்கு $1000 சம்பாதிக்க முடியும், $5000 சம்பாதிக்க முடியும். அதிகமாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக முடியும். சரிங்களா? சரி ப்ரோ, கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் எவ்வளோ ப்ரோ ஒரு நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, எனக்கு ஒரே நாளில் $700 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் ஃபார் ஆட் கிளிக்கு. ஒரு கிளிக்கு $700 வரைக்கும் வந்திருக்கு. ஆவரேஜாக $150 வரும், $200, $300. அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வராங்களோ அதை பொறுத்து ரெவன்யூ என்பது மாறும். சரிங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதாவது ஸ்டார்டிங் சொல்கிற 1 இயர்லேருந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இருக்கிற எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் புரியும் என்ன சொல்ல வரன்றது. சரிங்களா? சரி, இப்போ இந்த $40 வந்திருக்கு இல்லையா, இப்போ டுடே டாலர் $40 வந்திருக்கு. $40.07 வந்துருக்குல்ல. திஸ் மந்த்ல எவ்வளோ இருக்குது, $131.31 இருக்குது. இது ஏன் அதை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டுடே டாலர் இருக்குல்ல, இந்த $40.07 அது திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய $131.31 இருக்கு இல்லையா, இது கூட ஆட் ஆகி தாங்க காமிச்சிட்டு இருக்குது. சரிங்களா? ப்ரோ எனக்கு புரியல அப்படின்னா நண்பா, டுடே டாலர் நமக்கு $1 வந்தாலும் சரி, அல்லது ஒரு நாளைக்கு எவ்வளோனா வச்சு வரட்டுமே, $10 இருக்கலாம், 20, 30, 50, 100, 200, $500 கூட ஃபார் டேவுக்கு. உனக்கு 24 ஹவர்ஸில் எவ்வளோ டாலர் டுடேவில் வந்தாலுமே அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும். சரிங்களா? இப்போது நிறைய பேர் நைட் அதை எப்படி சொல்கிறது,
நைட்டு 12 மணிக்கு மேலே ஆட உடனே டுடே டாலர் எல்லாமே இப்போ திஸ் மந்தில் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம், கரெக்டாக 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன் நடந்திருக்கு, சிடிஆர் எவ்வளோ இருக்குது, பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் டுடே டாலரில் வந்து இப்போ $40 இருக்குல்ல, அடுத்த 1 ஹவரில் வந்து 50 மாறலாம், 70 போகலாம், 100 கூட வரலாம், எவ்வளோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எவ்வளோ வந்தாலுமே டுடே டாலரில் அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும். $131.31 வந்து ஆட் ஆகி தான், அதாவது மொத்தமாக இருக்குது இப்போ. சரிங்களா? சரி, இப்போது எஸ்டர்டே லாஸ்ட் 7 days இது ரெண்டு எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நைட்டு கரெக்டாக 12:01 12:05 இந்த டைமுக்கு உடனே இந்த பேஜ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், டுடேல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். நண்பா இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி உங்களுக்கு லைவாகவே வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே. சரிங்களா? ப்ரீ வீடியோஸ்லாம், அதாவது பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ டுடேல இருந்து கரெக்டாக நைட்டு ஒரு 12:05 12:10 அந்த டைமுக்கு வந்து நான் ஆகும்னா அதாவது டுடேல இருக்கக்கூடிய எல்லா மட்டுமே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? அப்போ எஸ்டர்டேல இருக்கக்கூடிய இந்த $91.01 அது எங்கே போகும் அப்படின்னா, லாஸ்ட் 7 daysல பாருங்க $91.24 இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? ஆனால் இப்போ லாஸ்ட் 7 daysல இப்போ சேர்த்து காட்டுமா, இப்போ $90 கூட மறுபடியும் $90 சேர்த்து காட்டுமான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை நண்பா. இது லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் அது. ஓகேங்களா? அது அதிகமாகவும் காட்டலாம், கம்மியாகவும் காட்டலாம். ஸோ எப்பவுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 daysல கணக்கவே எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு டுடே ஆர் திஸ் மந்த்ல எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்களுடைய மொத்த மந்த்துக்கான அமௌண்ட்டுன்னு அர்த்தம். அதேமாரி இதில் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு அமௌண்ட் மைனஸ் ஆனாலும் ஆகலாம். அதனால இந்த பேலன்ஸில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் விட்ரால் நடக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. சரிங்களா? தென் இப்போ இந்த $40.07 வந்திருக்கு. அது ஏன் வந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் பார்ப்போமா. இந்த இடத்த பாருங்க, பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்கு, 488 பேஜ் வியூஸ். ஆடு கிளிக்கு பாருங்க 33 கிளிக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், கிட்டத்தட்ட என்னோட வெப்சைட்டுக்கு 448 பேர் ஃபார் டேக்கு உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க, வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க டேரெக்டாக வந்திருக்காங்களா, ஆர்கானிக்காக வந்திருக்காங்களா, இல்லை ரெஃபரில் வந்திருக்காங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் டிராஃபிக். சரிங்களா? சரி, அப்போ 488 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 33 பேர் அவங்க தெரிஞ்ச ஆடு கிளிக் பண்ணாங்களோ தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணாங்களோ அது நமக்கு தேவையில்லாது. பொதுவாக கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ஆகாது. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் 488 பேர் ஃபார் டேக்கு என்னோட வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. அதில் 33 யூசர்ஸ் அவங்க வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 33 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $40.07 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி, பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இதுதான் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்னன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாரி சொல்கிறேன். அதாவது பிகினர்ஸுக்கெலாம் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் எப்படி சொன்னால் புரியுமோ அது போல தான் சொல்ல போகிறேன். எப்படின்னா வச்சுக்கலாம், இப்போது ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வர அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஓகேங்களா, அவர் வேணும்னே கிளிக் பண்ணுறாரோ அல்லது அவருக்கு பிடிச்ச விளம்பரம் ஏதாவது, இப்போ ஃபோன், இப்போ டக்குன்னு அமேசான்லேருந்து ஒரு விளம்பரம் வந்திருக்கு அப்படின்னா ஃபோன், அவருக்கு பிடிச்ச ஃபோன் அந்த டைமில் அவங்க வந்திருக்கலாம். ஸோ அவர் டக்குன்னு ஆடு கிளிக் பண்ணியிருக்கலாம். கான்செப்ட் புரியுதா? அப்போது அவர் ஆடு கிளிக் பண்ணுறாரு, ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம்ல இருக்குது $82. அப்போ ஸோ ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $82.10 தான் நமக்கு கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா, கிடைக்கல. அப்போ ஒரு ஆடு கிளிக் எவ்வளோ தெரியுமா கிடைக்குது, கீழே பாருங்கள், சிபிசி $1.21 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு $1.21 வந்து கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் அது ஏன் ப்ரோ மேலே இருக்கிற பேஜ் ஆர்பிஎம் ஈக்குவலுக்கு கீழே வரல அப்படின்னா நண்பா அதுதான் அங்கே பிரச்சனையே. இப்போ ஒரு யூசர் வந்து கிட்டத்தட்ட இப்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இப்போ கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் ஆக்சிடென்ட் இது எல்லாமே ஐசிபிசி கீவேர்ட்ஸ். சரிங்களா? இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸுக்கு சிபிசி மினிமம் $150 அதிகபட்சம் $350 வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? அப்போது அது போல் ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா சிபிசி நல்லா வந்து ஹையாக இருக்கிறதால ஆடுமே வந்து நல்லா குவாலிட்டியான ஆடு கொடுப்பாங்க. நம்ம வந்து ரேங்கிங்காக லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதால என்ன ஆகும்னா ஏதோ ஒரு ஆட் தான் ஷோ பண்ணும். இன்டர்நேஷனல் கண்டென்ட்டுக்கும் நார்மல் லோக்கல் கண்டென்ட்டுக்கும் போயிடுச்சு, நீங்கள் பல வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள் அவங்க வெப்சைட்டில் எப்படி ஆடு ஷோ பண்ணுது, அதே போல் உங்கள் வெப்சைட் என்ன ஆடு ஷோ பண்ணுதுன்னு. புரியுதுங்களா? நம்ம என்ன கீவேர்ட்ஸ் போடுறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஆட்ஸ் தான் நம்ம வெப்சைட்டில் ஷோ பண்ணோம். அந்த விதத்தில் இப்போது வெறும் $80, அதாவது அது இல்லாமல் பர்டிகுலராக இப்போ உங்கள் வெப்சைட்டில் ஒரு $10 பவர்ஃபுல்லான ஒரு கீவேர்ட்ஸ், ஏதோ ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸோ அல்லது ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த ஆர்டிகளுக்கு உள்ள யூசர் வந்துட்டார். ஒன்று, அந்த பர்டிகுலர் ஆர்டிகளுக்கு $10 சிபிசி இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு பாதியாச்சும் கிடைச்சிடும். ஆனால் அவர் அந்த ஆர்டிகளுக்கு அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டு வேறு எதனா பேஜுக்குள்ளே போய் ஆடு கிளிக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா எப்படி வரும்? ஸோ இந்த பேஜ் ஆர்பிஎம்மே வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வந்து ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ எந்த கீவேர்ட்ஸுக்கு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி,
இப்போ சிபிசி எவ்வளோ இருக்குது பாருங்கள், $1.21 இருக்குது. அது சிபிசின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டுக்கு சிபிசி 0.05 அது 6 10 அதுக்கு மினிமம் 3 அந்த ரேஞ்ச் ஆச்சு இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ என் வெப்சைட்டில் வராமே ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஐசிபிசி கண்டென்ட் நம்ம போடுறது மூலிமா எனி 30 டேஸில் உங்களுடைய வெப்சைட்டுக்கான சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் வேணும், தெரிஞ்சுக்கணும், அல்லது ஆர்டர் எதுனா உங்களுக்கு கிட்ட ஏதாவது எங்கிட்ட பெய்டு சர்வீஸாக நீங்கள் கோர்ஸ் எதுனா வாங்கணும், ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரி, பக்கத்திலே பாருங்க இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர். இம்ப்ரெஷன்னா என்ன, கிட்டத்தட்ட என்னோட வெப்சைட்டுக்கு 488 பேர் வந்திருக்காங்களா, பேஜஸ் சொல்கிறேன். அந்த 488 பேர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம், எவ்வளோ செகண்ட்ஸு, எவ்வளோ மினிட்ஸ், இது வந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கோங்க, ஒன்றா எடுத்துக்க வேண்டாம். இப்போது நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபஸ்ட் வர யூஆர்எல்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் பார்க்குற இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா எவ்வளோ வேகமாக வெளியே வருவீங்க. ஸோ அதுபோல் தான் நம்ம வெப்சைட்டுக்கு வர யூசர்ஸ் அவருக்கு தேவைன்னா மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க, இல்லைன்னா டக்குன்னு உள்ளே போன அதிலே வெளியே வந்துடுவாங்க. அதே போல் தான் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூசர் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டரிங் ஆகும். தென் குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பேஜ் வருதுன்னா 6000 இம்ப்ரெஷனுக்கு மேலே கிராஸ் ஆகணும்பா, அதுதான் ஒரு குவாலிட்டியான யூசருக்கு அர்த்தம். சரிங்களா. ஸோ என்னோட வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 488 பேர் வந்திருக்காங்க. வந்திருக்கிற இம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1120 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. அதாவது கேன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா 1000ல் வரும், எல்னா லட்சத்தில் வரும், எம்னா மில்லியனில் போகும். சரிங்களா. ஸோ 1.12 போட்டு கேன்னு இருக்குல்ல, அப்போனா 1120 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. சரி, இது அப்படின்னா ப்ரோ அப்போது இம்ப்ரெஷனுக்குலாம் காசு வராதா, பேஜ் வியூஸ்க்குலாம் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து காசு வராதானா? ஆமாம் நண்பா. இது வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் கிளிக்கு தான் ரெவன்யூன்றது அதிகமாக கிடைக்கும். சரிங்களா. இம்ப்ரெஷனுக்கு வந்து இது வந்து அதாவது ஆட் மேனேஜர் கிடையாது, ஆடெக்ஸ் அக்கௌண்ட் கிடையாது இது. ஏன்னா அதுக்கு தான் வந்து இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இம்ப்ரெஷன் எப்படி 1000 இம்ப்ரெஷன் 1120 இம்ப்ரெஷன் இருக்கா அப்படின்னா அங்கெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, ஆட் மேனேஜர் ஆட்சன்ஸ் 360லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இம்ப்ரெஷனுக்கு நான் உனக்கு வந்து 50 ரூபா கொடுக்குறோம் இந்தியாவிலேருந்து வர யூசருக்கு. அதே போல் 1000 இம்ப்ரெஷனுக்கு உனக்கு இந்தியாவிலேருந்து வராங்களா, இதுக்கு வந்து அதே யூஎஸ்லேருந்து வராங்களா, உனக்கு வந்து ஒரு 10,000 ரூபா தரமா அப்படின்ற மாதிரி இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு நெட்வொர்க் கம்பெனி பொறுத்தும் மாறும். சரிங்களா. சரி, இப்போது பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 6.76% இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 50% சேவ் ஜோனில் தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட்ன்ற இஷ்யூஸ் வந்துடும். ஆட் லிமிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஆட்ஸ் வந்து ஷோவே பண்ணாது. சரிங்களா. ஸோ ஆட் லிமிட் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு புரியல, ஆட் லிமிட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னே தெரியல அப்படின்னா நண்பா, தேவையில்லாமல் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆடு கிளிக் நடக்குது. இப்போ பாருங்க, வெறும் 488 பேருக்கு 33 ஆடு கிளிக் நடந்திருக்கா அப்படின்னும் போது அதை டக்குன்னு 20 போயிடுச்சுன்னா பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போயிடும். சரிங்களா. அதாவது நீங்களே வேணும்னே ஆடு கிளிக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கூகுள் பட்டன் நினச்சிட்டு உங்கள் வெப்சைட்டுக்கு ஆடு ஷோ பண்ண மாட்டாங்க 1 மந்த்துக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ ஆட் லிமிட் வராமல் இருக்கணும், அதை அவாய்ட் பண்ணணும், தென் சைட் வந்து இன்னும் கொஞ்சம் லாங் டைம் கொண்டு போகணும் அப்படின்னா பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். சரிங்களா. சரி, மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்க சொல்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கண்ட்ரிஸ் வந்து காட்டலை, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன், டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்களா. தென் இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கலாம், பட் எப்போயுமே நம்ம சொல்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா இதுக்கு மேலே சொல்கிறது எல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், பெய்டு சர்வீஸ் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா. கண்டென்ட் ரைட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதாவது லோ வால்யூம் கண்டென்ட் அந்தமாரி பாலிசி சொல்யூஷன் இந்தமாரி ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக கண்டென்ட் ரைட்டிங் வரல அப்படின்னா என்னை ஹையர் பண்ணலாம். நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் கண்டென்ட் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். 100% ஹியூமன் கண்டென்ட். ஃபார் ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு வந்து 150 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. தென் இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும், பேஜ் ஆர்பிஎம் சிபிசி தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐசிபிசி நண்பா ஃபுல்லாகவே யூஎஸ் யூகே தென் ஆஸ்திரேலியா கனடா இந்தமாரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கண்ட்ரி சொல்லியிருக்கேன். இந்தமாரி 17 கண்ட்ரி இருக்குது ஐசிபிசி கண்ட்ரி. அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. சரிங்களா. ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் லாயர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் சிபிசி ஐன்றதால அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி கொடுப்பேன். ஒன்று எப்படி சொல்கிறது, ஒரு 30 டேஸில் நீங்கள் சிபிசி இன்க்ரீஸ் ஆகிறது தாராளமாக பார்க்கலாம். கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வேணால் நீங்கள் வந்து
ஆர்டர் வந்து கொடுங்க. அடுத்ததாக வந்து வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் விக்கிபீடியா பேக்லிங்க்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் நார்மல் தனியாக ஒரு போஸ்ட் ரேங்க் பண்ணணும், ஒரு பேஜஸ் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் அது போக ஸ்பெஷல் வந்து பார்த்துச்சுன்னா நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க், சரிங்களா? அதாவது டொமைன் அத்தாரிட்டி 1, டொமைன் ரேட்டிங் 2, சரிங்களா? இது ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. மினிமமாக வந்து 5000 வந்து பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகும், 35+ வந்து ஸ்கோர் ஏற்றுறதுக்கு. இப்போ டொமைன் அத்தாரிட்டினா டிஏ மோஸ்ட்லி அப்டேட் ஆகும். நம்ம சைடு வந்து 55 வரைக்குமே சாலிடாக ஏற்றி கொடுக்க முடியும். ஸ்பேம் ஸ்கோர் 1%. இது நீங்கள் வந்து எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம தப்பாக ஒர்க் பண்ணால் ஸ்பேம் ஸ்கோர் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு நான் கேரண்டி, சரிங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி போடணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் டொமைன் ரேட்டிங் ஏ கிராஃப்ல வந்து அப்டேட் ஆகும். அதாவது டொமைன் அத்தாரிட்டிக்கு நம்ம 100% கேரண்டி கொடுக்கலாம் நண்பா. ஏ கிராஃப் பொறுத்த வரைக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. இன்னைக்கு அப்டேட் ஆகுதுன்னா அடுத்த மாதமே கூட குறைஞ்சு போயிடும், சரிங்களா? ஸோ ஏ கிராஃப்ல வந்து அந்த அளவுக்கு நம்மளால ஸ்டாண்டர்டாக யாராலுமே நிறுத்தி வைக்கவே முடியாது, புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்டிங் எதனா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 5000 எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பெஸ்ட் ஸ்கோரில் ஏற்றி விடுவேன். 35+ 45 அந்த ரேஞ்ச் வரைக்குமே கூட நம்ம பண்ணலாம். 50க்கு மேலே போகுது அப்படின்னாலே கொஞ்சம் அமௌண்ட்டுமே கொஞ்சம் எக்ஸ்பான்சிவாக இருக்கும், சரிங்களா? அதான் இப்போ வந்து பார்க்கக்கூடியது வந்து பேக்லிங்க் சர்வீஸ். ஒரு ஸ்டார்டிங்கே சொன்னீங்களே பேக்லிங்க்னு சொல்லிட்டு நண்பா, பேஜஸ்க்கு போடக்கூடிய பேக்லிங்க்ஸ் தனி, போஸ்ட்டுக்கு போடக்கூடிய பேக்லிங்க்ஸ் தனி. அதுபோல தான் இது வந்து ஒரு பேக்லிங்க்கு நம்ம 1 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து மினிமமாக வந்து நீங்கள் 1000 பேக்லிங்க் கிட்டது ஆர்டர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் போடணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோ பேக்லிங்க்குன்னு சொல்கிறீங்களே, பேக்லிங்கோடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, எந்த ஒரு வெப்சைட்டுக்குமே டிராஃபிக் வேணும் அப்படின்னா பேக்லிங்க் இல்லாமல் பேக் எண்டில் அது ரன்னே ஆகாது. இதுதான் உண்மை. பேக்லிங்க் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் வருவாங்க, பேக்லிங்க் இல்லைனா வர மாட்டாங்க, சரிங்களா? இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம், எக்ஸாம்பிளாக சொல்லலாம் வச்சுக்கலாம். நிறைய பேர் நீங்கள் ஏற்றுக்குவீங்க, பாரு பேர் ஏற்றுக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறது, கால் பண்ணுங்கள், எது வந்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு ப்ரோ நான் உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும், எனக்கு வெப்சைட் பில்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ணி சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது வெப்சைட் சம்மந்தமாக உனக்கு என்ன சர்வீஸ் வேணும் எல்லாமே அவைலபிள் இருக்குது நண்பா. இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 270 கோட்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, சரிங்களா? 270ல் உனக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் அப் ஆகிடும், புரியுதுங்களா? இப்போது நம்ம ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு யூசர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 11,000 நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸோட 15,000 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைனை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மெயில் ஐடியில் தான் வாங்கி நம்ம வந்து கொடுப்போம். ஹோஸ்டிங்லேருந்து ஃபுல்லாகவே ஒரு டொமைன் ஆர் ஹோஸ்டிங் வந்து 1 இயருக்கு கொடுத்துருவோம். நீங்கள் ஃபார் இயர் ஆனால் 1 டைம் வந்து ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வேர்ட் பர்ஸ்னா என்ன, பிளாகர்னா என்ன அப்படின்னு ஏ டு Z எல்லாமே அதுக்குள்ளே கவர் அப் ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வெப்சைட் பில்ட் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா வெறும் வெப்சைட் மட்டும் வேணும் அப்படின்னா 11,000, சரிங்களா? ஹோஸ்ட் டொமைனோட கொடுத்துருவோம். இல்லை ஆன்லைன் கிளாஸோட வேணும் அப்படின்னா 15,000, சரிங்களா? வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் தான் கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஆடிட்டிங் பார்க்கணும், எஸ்இஓ பண்ண தெரியல எனக்கு, தென் எப்படி சொல்கிறது, வெப்சைட் வந்து ஸ்பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களை வெப்சைட்டுக்கு அதாவது நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாரி வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஏன்னா தராலும் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது, சரிங்களா? யூசருடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், அந்த மாரி உங்கள் பிஸ்னஸ் என்ன, உங்களுடைய ஒர்க் என்னவோ அதுக்கு ப்ரொஃபஷனலாக தான் நம்ம வந்து வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பேன், சரிங்களா நண்பா? அந்த 15,000 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வராது, ஃப்ரீ தீம்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ப்ரீமியம் பக்கம் போகிறோம் அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஸோ தெரிஞ்சுக்குங்க. தென் வேறு என்ன சொல்கிறது, நிறைய சர்வீஸ் அவைலபிள் இருக்குது நண்பா. உங்களுக்கு அதாவது இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, இல்லை வெப்சைட் சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இவ்வளோ நேரம் டிஸ்கிரிப்ஷன் சொன்னல, டிஸ்கிரிப்ஷன்னா என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், ஒரு 2 லைன் எழுதிட்டு அதை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னை பற்றி அதாவது நம்ம வெப்சைட்டில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது, தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு, அது இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பு, இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் அந்தமாரி எல்லாமே கொடுத்துருக்கேன். வேணும்னா எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லை சஜஷன் கேட்குறதாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
தென் கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்குன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு பிகினராக இருந்து இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ரோ, ஏதோ ஆட்சன்ஸ்னு போட்டிருந்தது, நானும் வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன், ஏதோ ஆட்சன்ஸ்ன்றீங்க கண்ட்ரின்றீங்க, ஒன்றும் எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நண்பா, ஆட்சன்ஸ்ன்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. இது மூலிமா நம்மளால் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க அப்படின்னா இந்த ஆட்சன்ஸ்லாம் நம்ம லிங்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். அதே போல் வெப்சைட்னா இப்போ .com, .net, .org இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ட்ரி பேஸ் பண்ணுறதா டொமைனாக இருந்துச்சுன்னா .in, .uk, .us அந்த மாதிரி இதெல்லாம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இது போல் ஒரு வெப்சைட் நமக்குன்னு கிரியேட் பண்ணி அதில் நீ வந்து ஆர்டிக்கல் எழுதி போடலாம், இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்னவோ அதை அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 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 1000 பேர் ஒரு 500 பேர் நல்லா குவாலிட்டியாக வராங்க டெய்லி அப்படின்னா, ஆட்சன்ஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கிட்ட போயிட்டு நம்ம லிங்க் பண்ணுறது மூலிமா அவங்க நம்ம வெப்சைட் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா நமக்கு ஆட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மூலிமா அந்த ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஆட்சன்ஸ்குள்ளே எப்படி என்ட்ரி ஆகணுன்றதுலாம் அது கண்டிப்பாக ஒன்று யூடியூப் சேனல் தேவைப்படும், அது வெப்சைட் தேவைப்படும். ஓகேவா? தென் இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே ப்ரோ, நான் ஒரு பிகினராக இருக்கேன், இப்போ தான் நான் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கேன், இல்லை அப்படின்னா நான் இப்போ தான் காலேஜ் போயிட்டுருக்கேன், எனக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, எல்லா இடத்தையுமே வேல்யூ ஃபார் மணின்றது தான் உங்கள் இடத்த. அது இல்லாமல் டைமிங். ஓகேவா? ஒன்று, நீங்கள் இப்போ என்ன மாரி ரெவன்யூ வரணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு போதுன்ற அளவு டைம் கொடுக்கணும். அது எவ்வளோ நாள்னு கேட்காதீங்க. மினிமமாக என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும். சரிங்களா? அந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அது எல்லாமே அட்டன் டைமில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட்டில் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். ரெண்டாவது, எந்த ரீசனுமே இல்லாமல் உங்கள் வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு 1000 பேர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெவன்யூன்றதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இது எதுவுமே இல்லை, நான் வந்து காசு நீங்கள் கேட்குற 15,000 நான் கொடுத்துருவேன், எனக்கு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க, நான் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டேன் தெரியாமல் அப்படின்னா எனக்கு மாதம் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு உனக்கு வந்து $1 வரலாம், மாதம் மொத்தமே சேர்ந்து $5 கூட வரலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? இது எதுவுமே நிரந்தரம் இல்லாத, நீ ப்ராப்பராக ஒரு நாளைக்கு 1லேருந்து ஒரு 3 ஆர்டிக்கல் போடுற, ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல் போடுற அப்படின்னா உனக்கு வரக்கூடிய டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு ஃபார் மந்த்துக்கு $350 $500 வரைக்கும் சாலிடாக கிடைக்கும். ஆனால் என்னோடய ரெக்குவயர்மெண்ட் மறுபடியும் சொல்கிறேன், காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்குங்க. இல்லை அப்படின்னா பிளாக்ஸ்பாட் டொமைன், ஃப்ரீ டொமைன் இருக்கு இல்லையா, அதில் போய் ஒரு பிளாகர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் எப்படி போஸ்ட் போடுறது, அதில் எப்படி ஆர்டிக்கல் SEO பண்ணுறது, அந்தமாரி பேசிக் எல்லாமே கற்றுக்குங்க. நீங்கள் பிளாகரில் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வேர்ட்பிரஸ்லேயே எல்லாமே அது வந்து ஓரளவுக்கு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இல்லை எனக்கு காசு பிரச்சனை இல்லை, பட் நான் வேர்ட்பிரஸில் தான் ஸ்டார்டிங்கே இறங்கி கற்றுக்கலான்னு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்க நண்பா, உங்களுக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? எனவே மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்குமே ஓரளவுக்கு பேசியிருக்கேன். நிறைய டாப்பிக்கை நம்ம விட்டுருக்கோம். என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரிப்போர்ட்டில் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து எந்த விஷயம் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்காது, அது எந்த ஆடு கிளிக் பண்ணிருப்பாங்கன்னு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், போய் பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதே தான் இங்கேயும் வேலை செய்யும். புரியுதுங்களா? அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனு, அதாவது எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணுன்றது எல்லாமே இருக்குது. அதே போல் எந்த ஆடு, ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணணுமா, மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணுமா, மேனுவல் ஆடு என்ன சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஒன் டைம். எனிவே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.